வெல்கம் டு பிக்யூ வேர்ல்ட். வேத வினா விடைகள். லூக்கா அதிகாரம் 14. இயேசு ஓய்வு நாளில் யாருடைய வீட்டில் போஜனம் பண்ணும்படி போயிருந்தார்? பரிசேயரில் தலைவன் ஒருவன் வீட்டில். இயேசுவுக்கு முன்பாக இருந்த மனுஷனின் வியாதி என்ன? நீர்க்கோவை. இயேசுவின் மேல் நோக்கமாயிருந்தது யார்? ஜனங்கள். இயேசு யாரை பார்த்து ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்றார்? நியாயசாஸ்திரிகள் மற்றும் பரிசேயர். யார் பேசாமல் இருந்தார்கள்? நியாயசாஸ்திரிகள் மற்றும் பரிசேயர். நீர்க்கோவை வியாதி உள்ள மனுஷனை சுகமாக்கினது யார்? இயேசு. யாரால் உத்தரவு சொல்ல கூடாமல் போயிற்று? நியாயசாஸ்திரிகள் மற்றும் பரிசேயர். பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டது யார்? விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். எங்கே போகும்போது முதன்மையான இடத்தில் உட்காரக்கூடாது? கல்யாணத்திற்கு. யார் தாழ்த்தப்படுவான்? தன்னைத்தான் உயர்த்துகிறவன். யார் உயர்த்தப்படுவான்? தன்னைத்தான் தாழ்த்துகிறவன். விருந்து பண்ணும்போது யாரை அழைக்க வேண்டாம்? சிநேகிதரை, சகோதரரை, பந்து ஜனங்களை, ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரை. விருந்து பண்ணும்போது யாரை அழைக்க வேண்டும்? ஏழைகள், ஊனர், சப்பாணிகள், குருடர். யாருடைய உயிர்த்தெழுதலில் பதில் செய்யப்படும்? நீதிமான்களின். தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றது யார்? பந்தி இருந்தவர்களில் ஒருவன். பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தது யார்? ஒரு மனுஷன். போக்கு சொல்ல தொடங்கினது யார்? விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். அகத்தியமாய் போய் எதை பார்க்க வேண்டும் என்று ஒருவன் கூறினான்? வயலை. எதை சோதித்து பார்க்க போகிறேன் என்று ஒருவன் கூறினான்? ஐந்தேர் மாடு. நடந்தவைகளை எஜமானுக்கு அறிவித்தது யார்? ஊழியக்காரன். கோபமடைந்தது யார்? வீட்டெஜமான். ஏழைகளையும் ஊனரையும் சப்பாணிகளையும் குருடரையும் விருந்துக்கு கூட்டிக் கொண்டு வர சொன்னது யார்? வீட்டெஜமான். எவற்றை வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று இயேசு கூறினார்? தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும். எதை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின் செல்லாதவன் சீஷனாய் இருக்க மாட்டான்? தன் சிலுவையை. கோபுரம் கட்டுகிறவன் கட்டி முடிக்க எது உண்டோ என்று கணக்கு பார்ப்பான்? நிர்வாகம்.
யுத்தம் செய்ய போகிறதற்கு முன்பு ஆலோசனை பண்ணுவது யார்? ராஜா. தூரத்தில் இருக்கும்போது யாரை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை ராஜா கேட்டுக்கொள்வான்? ஸ்தானாபதிகளை. எது நல்லது? உப்பு. சாரமற்று போனால் நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாதது எது? உப்பு. சாரமற்று போனால் வெளியே கொட்டப்படுவது எது? உப்பு. யார் கேட்கக் கடவன்? கேட்கிறதற்கு காதுள்ளவன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.